ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். சாயோட குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு சாய்க்காக அவருக்கு பிடித்த விஷயத்த எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராம விஜயம் பாராயணம் நேற்று நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு 3வது நாள் பாராயணம் ஆரம்பிக்க போறோம். இத பாபாவும் நம்ம கூட சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த உணர்வோடையும் நம்பிக்கையோடையும் ஆத்மார்த்தமாகவும் கேளுங்க. நிச்சயமா சாயோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம 3வது நாள் பாராயணத்தை ஆரம்பிக்கலாம். 2ஆம் நாள் பாராயணத்துல சீதையின் பிறப்பு சிறப்பையும் ராமனின் வனவாச தொடக்கத்தையும் கேட்டோம். 3ஆம் நாள் பாராயணத்துல வனவாசத்திற்கு புறப்பட்ட ராமன் அடுத்து எவ்வாறு அசுரர்களை ஒழித்து தன்னுடைய தர்மத்தையும் நிறைவேற்றி உலகிற்கு நீதியையும் அமைதியையும் கொண்டு வராருங்கிறத பார்க்க போறோம். ஸ்ரீ ராம விஜயம். ராமன் அகஸ்தியருடன் 1 மாத காலம் தங்கினான். அந்த சமயத்தில் அகஸ்தியர் ராமனுக்கு சில அஸ்திரங்களை தந்து தக்க சமயத்தில் அவை உதவும் என சொன்னார். தண்டகாரண்யத்திலிருந்து ராமன் பஞ்சவடிக்கு புறப்பட்டான். செல்லும் வழியில் ஜடாயு என்னும் ஒரு பெரிய பறவையை கண்டான். நீ யார் என ஜடாயு ராமனை கேட்க, சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரதன் என்னும் அரசனின் மகன் நான். என் பெயர் ராமன் என பதிலளித்தான். கஷா என்பவரின் மகன் நான். எனது மாமனின் பெயர் சுபர்ணன். என் பெயர் ஜடாயு. உனது தந்தை எனது உயிருக்குயிரான நண்பன். சுக்கிரனுடன் அவன் செய்த போரில் நான் அவனுக்கு உதவி செய்தேன். அதனால் அவன் என்னை அவன் தனது சகோதரன் என சொன்னான் என ஜடாயு சொன்னான். ஜடாயுவை கட்டி தழுவி அவனது ஆசிகளை பெற்ற பின் பஞ்சவடியை நோக்கி தனது பயணத்தை ராமன் தொடர்ந்தான். பஞ்சவடியை அடைந்து லக்ஷ்மணன் நிர்மாணித்த பர்ணசாலையில் ராமன் சீதையுடன் வசிக்க தொடங்கினான். பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து லக்ஷ்மணன் கொண்டு வர மூவரும் அங்கே தங்களது நாட்களை கழித்தனர். அசுரர்களிடமிருந்து அந்த குடிசையை காப்பாற்றவென லக்ஷ்மணன் இரவில் காவல் காத்து தான் ஏதும் உண்ணாமல் இருந்தான். ஒரு நாள் லக்ஷ்மணன் ஒரு புதர் அருகில் சென்று கிழங்குகள் எடுக்கப் போனான். அப்போது எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான ஆயுதம் மேலே இருந்து வந்து லக்ஷ்மணன் நின்றிருந்த அந்த புதரின் மேல் விழுந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அந்த புதரை 2 துண்டுகளாக வெட்டியது. அது மட்டுமின்றி அதிலிருந்து பெருத்த உதிரமும் பெருகியது. தவத்தில் ஆழ்ந்திருந்த யாரோ ஒரு பெரிய முனிவரை தான் கொன்றுவிட்டதாக அஞ்சிய லக்ஷ்மணன் பதட்டத்துடன் ராமனிடம் சென்று நடந்ததை கூறினான். அதை கேட்ட ராமன், தம்பி பயப்படாதே, அங்கிருந்து பெருகும் ரத்தம் சபரி என்னும் அசுரனுடையது. சூர்பனகை என்னும் ராவணனின் தங்கையின் மகன்தான் இந்த சபரி. சிவனிடமிருந்து ஒரு அஸ்திரத்தை பெறுவதற்காக எவரும் அறியாத வகையில் ஒரு கடும் தவம் செய்து வந்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்து சிவனும் அவன் கேட்ட அந்த ஆயுதத்தை அவனிடம் அனுப்பி வைத்தார். அது மட்டும் அவன் கையில் கிடைத்திருந்தால் அவன் இந்த உலகத்தையே மிகவும் துன்புறுத்தி இருப்பான். அந்த ஆயுதம் உன் கையில் கிடைத்ததே என அந்த கடவுளுக்கு நன்றி சொல். அந்த ஆயுதத்தை தகுந்த முறையில் காப்பாற்று என சமாதானம் சொன்னான். அதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் மகிழ்ந்து களிப்புடன் தனது பணியை தொடரலானான். சபரி கொல்லப்பட்ட அன்று சூர்பனகை தனது மகனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது போல ஒரு கனவு கண்டாள். திடுக்கிட்டு விழித்த அவள் தன்னுடன் கூட 4 ராட்சசிகளை அழைத்து கொண்டு தன் மகனை தேடி காட்டில் அலைந்தாள். பல இடங்களில் தேடிய பின்னர் இறுதியில் அந்த புதர் அருகே வந்தாள். அங்கு வழிந்தோடிய ரத்தத்தை கண்டு அங்குமிங்குமாய் அலைந்து கடைசியில் தனது மகன் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டிருப்பதை கண்டாள். அந்த கோர காட்சியை கண்ட கணமே அவள் மயக்கமுற்று வீழ்ந்தாள். விழித்தெழுந்ததும் பெருங்கூச்சலிட்டு உரக்க அழுதாள். அவள் கூட வந்திருந்த 4 அரக்கிகளும் அவளை தேற்றினர். தனது மகனின் உடலை எரித்த பின்னர் இந்த கொடுஞ்செயலை செய்தவனை தேடி சென்றனர். லக்ஷ்மணனின் காலடி தடயங்களை அடையாளம் பார்த்து சென்று இவன்தான் சபரியை கொன்றான் என தெரிந்து கொண்டனர். தனது மகனை கொன்றவனை பழிவாங்க வேண்டுமென எண்ணி தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கொண்டு தன்னுடன் வந்த 4 அரக்கிகளையும் அழகிய பணி பெண்களாக்கிக் கொண்டு லக்ஷ்மணன் இருக்குமிடம் சென்றாள். இந்த உலகம் முழுவதும் நான் தேடி அலைந்தும்
எனக்கு தகுந்த மணாளன் கிடைக்கவில்லை. உன்னைப் போல அழகான ஒருவனை காணவும் இல்லை. நான் உன் மீது பைத்தியமாகி விட்டேன். நீ என்னை மணக்க சம்மதித்தாலன்றி நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனவே நீ என்னை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் பார்த்தாயா? என்னை விடவும் அழகானவள் உனக்கு கிடைப்பாளா என ஆசை வார்த்தைகள் பேசினாள். அவளது அழகில் துளியும் மயங்காத லக்ஷ்மணன் எவ்வளவோ மறுத்தும் தனக்கு ஒரு பதிலை அளிக்க வேண்டுமென அவள் திரும்ப திரும்ப கேட்டதால் அவளை பார்த்து, எனக்கு ஒரு அண்ணனும் அண்ணியும் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்களது அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்வதற்கில்லை என சொன்னான். அப்படியானால் நான் உன் அண்ணனிடமே சென்று அவனிடமிருந்தே அனுமதி பத்திரத்தை பெற்று வருகிறேன் என சொல்லிவிட்டு தனது தோழிகளுடன் பஞ்சவடியில் ராமன் இருக்குமிடத்திற்கு போனாள். நான் உனது தம்பியை மனமாற நேசிக்கிறேன். அவனையே மனம் செய்து கொள்ளவும் தீர்மானித்து விட்டேன். நீ மட்டும் இந்த ஜோடி பொருத்தத்திற்கு சம்மதித்து விட்டால் என்னை மணந்து கொள்ள தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அவன் எனக்கு வாக்களித்திருக்கிறான். ஆகவே நீ என் மீது இரக்கம் வைத்து எங்களது திருமணத்திற்கு சம்மதித்து ஒரு கடிதமோ அல்லது ஏதாவது ஒரு அடையாளத்தையாவது கொடுக்க வேண்டுமென உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என சூர்பனகை ராமனிடம் கெஞ்சினாள். அவள் இப்படி கெஞ்சி கேட்டதில் மனமுருகிய சீதை சூர்பனகையின் வேண்டுகோளுக்கு இறங்குமாறு ராமனை கேட்டுக்கொண்டாள். ராமன் சூர்பனகையை தலை முதல் கால் வரை ஒரு நோட்டம் விட்டான். அவளது கண் விழிகள் தலைகீழாக இருப்பதை பார்த்து இவள் மனித உருவில் வந்த அரக்கி சூர்பனகை என புரிந்து கொண்டான். அவளை பார்த்து, உனக்கு சம்மதம் அளிப்பதில் எனக்கு எவ்வித தடையும் இல்லை. ஆனால் நான் அதனை உன் முதுகில்தான் எழுதுவேன் என்றான் ராமன். அதெப்படி முடியும்? உனக்கு முதுகை காட்ட ஒரு பெண்ணாகிய எனக்கு வெட்கமாக இருக்காதா என்ற சூர்பனகையை பார்த்து, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏனெனில் இங்கே வேறு யாரும் இல்லையே என ராமன் சொன்னான். வேறு வழி இல்லாமல் சூர்பனகையும் அதற்கு சம்மதிக்க ராமனும் அவள் முதுகில் ஏதோ எழுதி அவளை அனுப்பி வைத்தான். அவசர அவசரமாக அங்கிருந்து லக்ஷ்மணனிடம் சென்று, இதோ பார், உனது தமையன் நமது திருமணத்திற்கு மகிழ்வுடன் சம்மதித்து விட்டான். உனக்கு வேண்டுமானால் நீயே போய் அவனிடம் கேட்டுக்கொள்ளலாம். நான் ஒன்றும் பொய்க்காரி இல்லை தெரியுமா? அவன் கடிதமோ அல்லது வேறெந்த அடையாளமோ கொடுக்கவில்லை. ஆனால் நீதான் என்னை மணந்து கொள்ள வேண்டுமென சொல்லிவிட்டான் என்றாள். அதெல்லாம் நடக்காது. என் அண்ணனிடமிருந்து கடிதமோ அல்லது ஏதாவது ஒரு அடையாளமோ இல்லாமல் நான் உன்னை மணக்க இயலாது என லக்ஷ்மணன் தீர்மானமாக சொல்லிவிட்டான். அவன் இப்படித்தான் சொல்லுவான் என நன்கறிந்திருந்த சூர்பனகை உடனே ராமன் தனது முதுகில் எழுதியிருந்ததை அவனுக்கு காட்டினாள். இதை படித்த மறு கணமே இந்த ராட்சசியின் மூக்கையும் காதுகளையும் வெட்டிவிடு என அந்த முதுகில் எழுதியிருந்தது. அதை படித்த லக்ஷ்மணன் அந்த அரக்கியின் தலைமயிரை பற்றி இழுத்து அவளை கீழே தள்ளி அவளது மூக்கையும் காதுகளையும் அறுத்து எறிந்தான். அப்படி நிகழ்ந்த அந்த க்ஷணமே சூர்பனகையும் அவளுடன் இருந்த 4 அரக்கிகளும் தங்களது சுய உருவை அடைந்து இன்னமும் அங்கேயே இருந்தால் தங்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என பயந்து அலறி அடித்துக்கொண்டு ஓடினர். இவளது கூக்குரலை கேட்ட திரிஷிரா, கரண், தூஷன் என்னும் அரக்கர்கள் அவளுக்கு உதவி செய்வதற்காக 14,000 அரக்கர்களை அழைத்து கொண்டு அங்கே வந்தனர். என் மூக்கையும் காதுகளையும் பாருங்கள். அங்கே 3 மனிதர்கள் வசிக்கின்றனர். 2 ஆண்கள், ஒருத்தி பெண். தனது அண்ணன் அண்ணி பேச்சை கேட்டுக்கொண்டு லக்ஷ்மணன் என்னும் அவனது தம்பி என்னை இப்படி பங்கப்படுத்தி விட்டான். நீங்கள் சென்று அவர்களது சிரங்களையும் குடலையும் அறுத்து அதிலிருந்து வழியும் இரத்தத்தை குடித்துதான் நான் இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டுமென சூர்பனகை அலறினாள். தாங்கள் மூவரும் சென்று சாதாரண மனிதர்களுடன் போரிடுவது தங்களுக்கு கௌரவ குறைச்சல் என நினைத்த திரிஷரையும் கரதூஷணர்களும் வலிமையான 14 ராட்சசர்களை தேர்வு செய்து சூர்பனகையுடன் பஞ்சவடிக்கு அவர்களை அனுப்பினர். ஆனால் ராமன் ஒரே பாணத்தால் அவர்கள் அனைவரின் தலைகளையும் அறுத்தெறிந்தான். அலறி அடித்து ஓடிய சூர்பனகை நடந்த கொடூரத்தை
மூவரிடமும் சொன்னாள். அதை கேட்ட மூவரும் எஞ்சியிருந்த படையை திரட்டிக் கொண்டு ராமனை எதிர்த்து போரிட சென்றனர். ஆனால் அவர்களும் கூட இளவரசனின் ஒரே பாணத்தில் மாண்டனர். பயந்து போன சூர்பனகை விசனத்துடன் இலங்கைக்கு ஓடினாள். தனது அருந்து போன மூக்கையும் காதுகளையும் காட்டி திரிஷிரா, கரதூஷணர்கள் அனைவரும், அவனது 14,000 படைகளும் கொலை செய்யப்பட்ட செய்தியையும் ராவணனிடம் சொன்னாள். இந்த துயர செய்தியை கேட்டு அரண்டு போன ராவணன் தனது மாமனான மாரீசன் என்பவனை அழைத்து, இதோ பார், ராமன் திரிஷிரா, கரண் தூஷணன் மற்றும் அவர்களது படைகளை அழைத்து சூர்பனகையையும் மானபங்கப்படுத்தி விட்டான். இந்த எதிரியை நாம் அலட்சியப்படுத்தினால் இவன் ஒரு நாள் என்னையுமே கொல்லவும் செய்வான். எனவே நான் ராம லட்சுமணர்களை கொன்று அவனது மனைவியான சீதையை இலங்கைக்கு கவர்ந்து செல்வதென முடிவு செய்துவிட்டேன். எனவே நீ தயவு செய்து ஒரு அழகிய மானாக உருக்கொண்டு ராமன் இருக்கும் பர்ணசாலையின் முன் உன்னை காட்டிக்கொள். ராமன் உன்னை கொல்லவென அம்பும் வில்லுடனும் வருவான். அப்போது நீ வேகமாக காட்டுக்குள் ஓடிவிடு. உன்னை தேடி ராமன் உன்னை பின்தொடர்வான். அவன் சீதையிடமிருந்து வெகு தூரம் சென்றவுடன் நான் சீதையை கவர்ந்து இலங்கைக்கு கொண்டு சென்று விடுவேன் என உத்தரவிட்டான் ராவணன். இன்னொருவன் மனைவியை அடைய நினைப்பது மிகவும் பாவமான செயல். அப்படி நீ செய்தால் நீ உனது உயிரையே இழக்க நேரிடும். அவ்வளவு ஏன், அனைத்தையுமே இழக்க நேரிடும். எனவே நீ உனது மனதை மாற்றிக்கொண்டு உனது வேலையை பார் என மாரீசன் மறுதளித்தான். இதை கேட்ட ராவணன் மிகவும் கோபமடைந்து, நீ எனக்கு இப்படி உபதேசம் செய்வது மிகவும் தவறானது. நான் கேட்ட உதவியை செய்வதே உனக்கு உகந்த செயல். எனவே இப்போதே நீ என்னுடன் வந்து நான் சொன்னது போலவே செய்ய வேண்டுமென உனக்கு கட்டளை இடுகிறேன் என கத்தினான். வேறு வழியின்றி மாரீசன் ராவணனை பின்தொடர்ந்து பஞ்சவடிக்கு சென்றான். பஞ்சவடிக்கு வந்ததும் ஒரு புதரின் பின்னால் ராவணன் மறைந்து கொள்ள, அவனது மாமன் மாரீசன் ஒரு அழகிய மானாக தன்னை மாற்றிக்கொண்டு இங்கும் அங்குமாக தாவி குதித்து விளையாட்டு காட்டத் தொடங்கினான். அந்த அழகிய மானை பார்த்த சீதை ராமனை பார்த்து, அன்பனே, அந்த மானை பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதன் தோலை கொண்டு ஒரு எடுப்பான இடுப்புடை அணிந்து கொள்ள விரும்புகிறேன் என வேண்டினாள். தன் மனைவியின் விருப்பத்தை கேட்ட ராமன் அதை நிறைவேற்ற எண்ணி தனது வில்லை எடுத்து பாணம் தொடுத்து அந்த மானை குறிவைத்தான். சட்டென அந்த மான் அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. ராமனும் அதை பின்தொடர்ந்து ஓடினான். பர்ணசாலையிலிருந்து வெகு தூரம் அவ்விருவரும் சென்றதும் புதருக்கு பின் மறைந்திருந்த ராவணன் ராமனைப் போல தன் குரலை மாற்றி லக்ஷ்மணனின் கவனத்தை திருப்ப வேண்டி, லக்ஷ்மணா, என்னை காப்பாற்று, லக்ஷ்மணா, என்னை காப்பாற்று, நான் ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் என ஓலமிட்டான். இந்த கூக்குரலை கேட்ட சீதை லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, எனது அருமை ராமன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டான் போல் இருக்கிறது. நான் இப்போது அவனிட்ட ஓலத்தை கேட்டேன் என பதட்டத்துடன் சொன்னாள். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராமனை யாராலும் வருத்த முடியாது. இது ஏதோ கெட்ட எண்ணத்துடன் செய்த ஒரு அசுரனின் சூழ்ச்சி என நினைக்கிறேன் என லக்ஷ்மணன் அவளுக்கு சமாதானம் சொன்னான். அதை கேட்ட சீதை, இவ்வளவுதானா நீ உன் அண்ணன் மேல் கொண்டிருக்கும் அக்கறை? எனது ராமன் ஆபத்தில் சிக்கியிருக்கும் போது நீ அவனுக்கு உதவ மறுக்கிறாய். உனது அண்ணன் இறந்து போக வேண்டும், அதன்பின் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உனது எண்ணமாக இருக்குமோ என அஞ்சுகிறேன் என வார்த்தைகளை கொட்டினாள் சீதை. இதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுதான். பர்ணசாலையை சுற்றி தனது அம்பினால் ஒரு கோடு வரைந்துவிட்டு, நான் இப்போதே ராமனை தேடி அவனை காப்பாற்ற செல்கிறேன். நான் வரைந்திருக்கும் இந்த கோட்டை தாண்டி செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சென்றால் உனக்கு பேராபத்து வரக்கூடும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான். லக்ஷ்மணன் வெகு தூரம் சென்றதும் புதரின் பின்னால் மறைந்திருந்த ராவணன் தன்னை ஒரு துறவியாக மாற்றிக்கொண்டு சீதை இருந்த பர்ணசாலை கதவின் வழியே எட்டி பார்த்துவிட்டு, இங்கே யாரேனும் இருக்கிறீர்களா? நான் மிகவும் பசியால் வாடுகிறேன். யாரேனும் வெளியே வந்து இந்த துறவிக்கு உணவளிப்பது என்னும் புண்ணிய செயலை செய்ய மாட்டீரா என தீனமாய் வேண்டினான். இந்த தீன குரலை கேட்டு மனமிறங்கிய சீதை குடிசையை விட்டு வெளியே வந்து, ஐயா, தயவு செய்து இங்கே அமருங்கள்.
என் கணவன் ராமன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவான். அவன் வந்தவுடன் உங்களது தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றுவான் என அன்புடன் சொன்னாள். ராமன் வரும் வரையில் என் பசி காத்திருக்காது. அதுவரையில் நான் உயிரோடு இருப்பேன் என நினைக்கவில்லை. நீயே ஏதேனும் சிறிது உணவளித்தால் நான் உன்னை வாழ்த்துவேன் என ராவணன் பதிலுக்கு சொல்லி பூமியில் விழுந்து புரண்டு பசியால் துடிப்பவனைப் போல நடித்தான். அதை கண்டு பயந்து போன சீதை லட்சுமணன் வரைந்த கோட்டை தாண்டி சென்று அவனுக்கு உதவி செய்ய நெருங்கினாள். சட்டென எழுந்த ராவணன் அவளை கெட்டியாக வளைத்து பிடித்து கொண்டு, பயப்படாதே, இலங்கையின் அரசனான ராவணன் நான் உன்னை இப்போது என் அரண்மனைக்கு கொண்டு செல்ல போகிறேன். சத்தம் போடாமல் என்னுடன் வா என்றான். அவனிடம் இருந்து திமிரிய சீதை தரையில் விழுந்து புரண்டு தன்னை இருந்த இடத்திலேயே விட்டுவிடுமாறு அலறினாள். ஆனால் அவளது கண்ணீரும் ஓலமும் ராவணன் மனதை கொஞ்சமும் இளக செய்யவில்லை. அவளை ஒரு ரதத்தில் ஏற்றி இலங்கையை நோக்கி புறப்பட்டான். செல்லும் வழி முழுவதும் சீதை அலறிக்கொண்டே சென்றாள். அவளது கூக்குரலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகு அவளுக்கு உதவ ஓடி வந்தது. ராவணா, இப்போதே சீதையை விடுவித்து விடு, இல்லையெனில் இந்த க்ஷணமே நான் உன்னை கொன்று விடுவேன் என ஜடாயு சொன்னது. யார் நீ? உனக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் முட்டாளே, இவ்விடத்தை விட்டு அகன்று உன் வேலை என்னவோ அதை பார் என ராவணன் சொன்னான். ஆனால் ஜடாயு தான் சொன்னதையே மீண்டும் சொல்லி வற்புறுத்தவே ராவணன் ஜடாயு மீது தன் அம்புகளை விட்டான். தனது அலகினால் அந்த அம்புகளை எதிர்கொண்டு அவற்றை முறியடித்தது. அது மட்டுமில்லாமல் அவனது தேரோட்டியையும் கொன்று அவனது குதிரைகளையும் சாகடித்தது. தேரிலிருந்து இறங்கிய ராவணனை தனது அலகினால் குத்தி அவனது தலைமயிரை பிடித்து இழுத்தது. பயந்து போன ராவணன் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தான். அவனது தேரையும் ஜடாயு நாசமாக்கியதும் ராவணன் ஜடாயுவை பார்த்து, உண்மையை சொல், உனக்கு எவ்விதம் மரணம் நிகழும் என்பதை சொல். அப்படி நீ சொன்னால் நானும் எனது மரணம் பற்றிய ரகசியத்தை சொல்லுவேன் என்றான். அப்பாவியான ஜடாயு, எனது இறக்கைகளை நீ அறுத்தால் நான் மாண்டு போவேன். சரி, இப்போது நீ எப்படி மரிப்பாய் என சொல் என்றது. எனது கால் விரல்களை உடைத்தால் நான் அந்த கணமே இறந்து போவேன் என்றான் ராவணன். இப்படி இருவரும் தமது ரகசியங்களை சொன்னவுடன் ராவணன் ஜடாயுவை பிடிக்கப் போனான். ராவணனின் ஒரு கால் விரலை ஜடாயு உடைத்தெறிந்தது. ஆனால் உடனே ராவணன் ஜடாயுவின் இறக்கைகளை பீத்தெறிந்தான். ரத்தம் தோய்ந்த உடலுடன் ஜடாயு கீழே விழுந்தது. ராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு பறந்தான். அவன் மாதங் என்னும் மலையை கடந்து செல்லும் போது சுக்ரீவன், நளன், நீலன், ஜாம்பவான், மாருதி என்னும் 5 பலம் வாய்ந்த வானரங்கள் சீதை கழற்றி எறிந்த ஆபரணங்களை கண்டெடுத்தனர். அவற்றை கண்ட மாருதி, ஐயோ பாவம், யாரோ ஒரு பெண்ணை ஒரு அசுரன் கவர்ந்து செல்கிறான் போலும், இப்போதே சென்று நான் அவளை காப்பாற்றுவேன் என சொல்லி வானத்தில் பறந்தான். ஆனால் அதற்குள் ராவணன் அங்கிருந்து அகன்று இலங்கைக்கு சென்று விட்டான். சென்றதும் 18 வலிமையான அசுரர்களை தேர்வு செய்து ராமனை கொல்லவென அனுப்பினான். இலங்கைக்கு திரும்பிய சில நாட்களுக்கு பின்னர் சீதையிடம் சென்று, என்னை மணந்து கொள் என உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் மிகவும் பலம் வாய்ந்தவன். அனைத்து தேவர்களும் கடவுள்களும் எனது அடிமைகள். செல்வத்திலோ பலத்திலோ அல்லது வீரத்திலோ என்னை மிஞ்ச இந்த உலகில் வேறு எவனும் கிடையாது. நீ மட்டும் எனக்கு மனைவியாகிவிட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என சொன்னான். நீ ஒரு கொடியவன், பொல்லாதவன். நீ சீக்கிரம் அழிந்து போவாய். நான் உனக்கு எந்த காலத்திலும் மனைவியாக மாட்டேன். நான் உன்னை வெறுக்கிறேன். விலகி போடா முட்டாளே என சீதை சீறினாள். இந்த மொழிகளை கேட்ட ராவணன் தன் மனதிற்குள், சீதை இப்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள். அவள் அமைதி அடைந்தால் ஒழிய அவளது மனதை நான் வெல்ல முடியாது என நினைத்தான். எனவே அவளை அசோகவனம் என்னும் ஒரு இடத்தில் தங்க செய்தான். தனது தங்கையான திரிஜடை என்பவளுடன் 5 கோடி அரக்கிகளை உதவிக்கு அனுப்பி அவளை காவலில் வைத்தான். சீதையை எப்படியாவது பயமுறுத்தி மிரட்டி தன்னை மணக்க அவளை சம்மதிக்க செய்யுமாறு கட்டளையிட்டான். அதன்படியே
தங்களது கோரமான பற்களை காட்டியும் வாயை பிளந்து சீதையை கபளீகரம் செய்து விடுவது போலவும் அவர்கள் பயமுறுத்தினர். ஆனால் சீதை அமைதியாக இருந்து அவர்களை பொருட்படுத்தாமல் தவிர்த்தாள். திரிஜடை மட்டும் அவளுக்கு தைரியம் கொடுத்து பயப்பட வேண்டாம் என தேற்றினாள். ராமனை காட்டுக்குள் தேடி கண்டுபிடித்த லக்ஷ்மணன் தனக்கும் சீதைக்கும் இடையே நிகழ்ந்ததை விவரித்தான். அழுத லக்ஷ்மணனை ராமன் தேற்றினான். இருவரும் பர்ணசாலைக்கு திரும்பினர். அங்கே சீதையை காணாமல் கலவரமடைந்து அவளை தேடத் தொடங்கினர். ஆனால் சீதையை காணவில்லை. அகஸ்திய முனிவரிடம் சென்று நடந்ததை கூற அவர் ராவணனால் சீதை கடத்தப்பட்ட விவரத்தை சொன்னார். தங்களது இருப்பிடத்திற்கு திரும்பிய அவர்கள் சீதை மற்றும் அந்த அரக்கனின் காலடி தடயங்களை கண்டனர். அவற்றை பின்தொடர்ந்து காட்டில் சீதையை தேடி சென்றனர். செல்லும் வழியில் தரையில் வீழ்ந்து கிடந்த ஜடாயுவை கண்டனர். நடந்த விவரங்களை அந்த கழுகு விவரித்தது. நான் எனது சக்தி வீரம் அனைத்தையும் திரட்டி அந்த கொடிய அசுரனை எதிர்த்தேன். ஆனால் தந்திரமாக எனது உயிர் ரகசியத்தை தெரிந்து கொண்ட உடனேயே எனது இறக்கைகளை வெட்டி என்னை குற்றுயிரும் குலை உயிருமாக நிலத்தில் விழ செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் என சொல்லியவாறே தன் உயிரை விட்டது ஜடாயு. மிகவும் மனம் வருந்திய ராமன் ஜடாயுவின் ஈம சடங்குகளை செய்தான். அதன் பின்னர் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் வழியில் பரமசிவனின் மனைவியான பார்வதி சீதையின் உருவெடுத்துக் கொண்டு அவர்கள் எதிரே நின்றாள். ஆனால் எதிரே நிற்பது பார்வதி என அறிந்த ராமன் அவளை பொருட்படுத்தவில்லை. இன்னும் சற்று தொலைவு சென்றதும் கபந்தன் என்னும் ஒரு பெரிய அசுரனை கண்டனர். 18 போஜனை தூரத்துக்கு தன் கைகளை விரித்து கொண்டும் தன் உடலில் இருந்து தலையை தனியே கழற்றி வைத்துக் கொண்டும் அந்த காட்டுக்குள் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு அசுரன் என்றுணர்ந்த ராமன் கபந்தனது கைகளை வெட்டி வீழ்த்தி அந்த அசுரனை ஒரு கணத்தில் கொன்றுவிட்டான். இந்த கபந்தன் காஷ்யப ரிஷியின் மகன். குடிமயக்கத்தில் ஒரு நாள் ஸ்தூலஷீரா என்னும் மற்றொரு ரிஷியை அவன் மிரட்ட கோபமடைந்த அந்த முனிவர் அவனை இப்படி சபித்து ராமனின் கையால் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என சொல்லியிருந்தார். சாப விமோச்சனம் பெற்ற கபந்தன் தனது இயல்பான வடிவில் ராமன் எதிரே நின்றான். இந்திர பதவியை அடைய வேண்டி தான் கடுந்தவம் புரிந்த போது அதனால் கோபமுற்ற இந்திரன் வஜ்ராயுதத்தால் தனது தலையை தனியே வெட்டிவிட்டான் என்னும் கதையை ராமனிடம் சொன்னான். தங்களது பயணத்தை தொடர்ந்து செல்லும் வழியில் ராவணன் அனுப்பிய அந்த 18 அசுரர்களையும் கொன்றழித்து பம்பா தீரத்தை அடைந்தனர். அங்கே ஒரு ஆலமர நிழலில் இளைப்பாறினர். தொலைவில் இருந்து ரிஷியமுக பர்வதத்தில் இருந்த அந்த 5 வானரங்களும் இவர்களை பார்த்தனர். என்னை கொல்வதற்காகத்தான் எனது அண்ணன் வாலி இந்த 2 வீரர்களையும் அனுப்பியிருக்கிறான் போல தோன்றுகிறது என அச்சத்துடன் சுக்ரீவன் சொல்லி அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். நீ அஞ்சாதே, நான் சென்று இவர்கள் யார் என விசாரித்து வருகிறேன் என மாருதி அவனுக்கு தைரியம் கொடுத்துவிட்டு அந்த ஆலமரத்திற்கு தாவி சென்று சில மரக்கிளைகளை ஒடித்து ராம லட்சுமணர்கள் மீது எறிந்தான். தனது பாணங்களால் அவற்றை ராமன் முறியடித்ததும் மாருதி பெரிய மலைக்கற்களை எடுத்து எறிய அவற்றையும் ஒரு நொடியில் பொடியாக்கிய ராமன் வானில் பறந்த வானரத்தையும் காயப்படுத்தினான். மாருதி கீழே விழும் சமயத்தில் அவனது தந்தையான வாயு அவனை தாங்கி பிடித்து ராமனை பணியுமாறு அறிவுறுத்தினான். அதன்படியே தரைக்கு வந்த மாருதி ராமனின் காலடியில் பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்ட கருணையுடன் அந்த இளவரசன் மாருதிக்கு மன்னிப்பளித்தான். ராமனின் அடியவர்களுள் மிக சிறந்தவனாக மாறிய மாருதி ஒரு சமயம் ராமனுக்கு பாத சேவை செய்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கும் வானர அரசனின் தம்பியான சுக்ரீவன் என்பவனை நான் தங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் அவனை காப்பாற்றுவேன் என வாக்களித்தால் நான் மிகவும் மனம் மகிழ்வேன் என சொன்னான். யார் இந்த சுக்ரீவன் என்பதை முதலில் சொல் என ராமன் கேட்க சுக்ரீவனின் கதையை ஹனுமன் ராம லட்சுமணர்களிடம் சொல்லத் தொடங்கினான். ஒரு நாள் பிரம்மதேவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் திரண்டு அவரது கையில் விழுந்தது. அதிலிருந்து ரக்ஷராஜன் என்னும்
வானர குழந்தை உருவானது. காடுகளில் தாவி திரிந்து கொண்டிருந்த சமயம் ரக்ஷராஜன் சிவனின் இருப்பிடமான கைலாசத்துக்கு வந்தான். அங்கிருந்த தடாகத்தில் குளித்து எழுந்தபோது அவன் ஒரு அழகிய பெண்ணாக மாறினான். அந்த தடாகத்தில் குளிக்கும் எந்த ஒரு ஆண்மகனும் இப்படி பெண்ணாக மாறிடுவர் என்பது பார்வதி விதித்த ஒரு கட்டளை. இந்த பெண்ணின் அழகை கண்ட இந்திரனும் சூரியனும் அவளை மோகித்தனர். இந்திரன் மூலமாக வாலியும் சூரியன் மூலமாக சுக்ரீவனும் இவளுக்கு பிறந்தனர். தனது பிள்ளை ஒரு பெண்ணாக மாறியதை அறிந்த பிரம்மதேவர் பார்வதியிடம் சென்று தன் மகனை தனக்கு திருப்பி அளிக்குமாறு வேண்டினார். பிரம்மனின் வேண்டுதலை கேட்டு இறங்கிய பார்வதி தேவி அந்த பெண்ணை மீண்டும் ரக்ஷராஜனாக மாற்றி அருளினாள். பிரம்மதேவன் கிஷ்கிந்தை என்னும் வனத்தை உருவாக்கி அந்த நாட்டுக்கு ரக்ஷராஜனை அரசனாக்கினார். சில காலம் அரசாட்சி செய்த பின்னர் தனது மூத்த மகனான வாலியை கிஷ்கிந்தைக்கு அரசனாக அரியணையில் அமர்த்திவிட்டு ரக்ஷராஜன் வானுலகம் சென்றான். வாலியும் சுக்ரீவனும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி நேசமுடன் வாழ்ந்து வந்தனர். வாலி மிகவும் பலவானாக யாராலும் வெல்ல முடியாதவனாக இருந்தான். இந்திரன் அவனது வீரத்தை மெச்சி அவனுக்கு விஜய மாலை ஒன்றை பரிசளித்தான். இந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு போரிட்டால் அவனை எவராலும் வெல்ல முடியாது. சில காலத்திற்கு பின்னர் வாலியும் சுக்ரீவனும் ஜென்ம வைரியாக மாறிவிட்டனர். சுக்ரீவனின் மனைவியான ருமையை வாலி தனது பலத்தால் கவர்ந்து சென்றான். தனது தமையனுக்கு அஞ்சி சுக்ரீவன் அருகில் இருந்த ரிஷியமுகம் என்னும் மலைப்பகுதியில் ஒளிந்து வாழத் தொடங்கினான். 6 மாதங்களுக்கு ஒருமுறை சுக்ரீவன் வாலியுடன் சண்டையிட செல்வான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுத்தான் திரும்புவான் என மாருதி சுக்ரீவனின் கதையை சொன்னான். சுக்ரீவனிடம் சென்று வாலியை கொன்று அவன் இழந்த ராஜ்யத்தையும் அவனது மனைவியையும் தான் மீட்டு தருவதாக சொல்லுமாறு மாருதியிடம் ராமன் சொல்லி அனுப்பினான். உடனே சுக்ரீவனிடம் சென்று, நீ உன் மனைவியை இழந்த வருத்தத்தில் இருக்கிறாய். ராமனும் அப்படியே தன் மனைவியான சீதையை பிரிந்த சோகத்தில்தான் இருக்கிறார். உனது மனைவியை உனக்கு மீட்டு தருவதாக ராமன் வாக்களித்திருக்கிறார். நீயும் அதே போல அவரது மனைவியை கண்டுபிடிக்க உதவ வேண்டுமென மாருதி சொன்னான். அதை கேட்டு மகிழ்ந்த சுக்ரீவன் தனது வானர படைகளுடன் ராமனை நோக்கி சென்றான். அவனை அன்புடன் வரவேற்ற ராமன் தனது மனைவி சீதை பற்றிய முழு விவரங்களையும் கூறினான். சமீபத்தில் ஒரு பெண்ணின் ஓலக்குரல் கேட்டதாக சொன்ன சுக்ரீவன் தனது வானரங்கள் கண்டெடுத்த நகைகளை ராமனிடம் காட்டினான். தனது அன்பு மனைவியின் நகைகளே அவை என அறிந்த ராமன் அவற்றை பார்த்து கண்ணீர் விட்டான். அவனை தேற்றிய சுக்ரீவன், வருத்தப்படாதே ராமா, எனது வலிமை மிக்க மந்திரிகளான நளன், நீலன், ஜாம்பவான் இவர்களின் உதவியுடன் உனது மனைவியை நாங்கள் ராவணனிடமிருந்து மீட்டு தருகிறோம் என ஆறுதல் சொன்னான். இந்த சொற்களை கேட்ட மறு கணமே வாலியை கொல்வதற்காக ராமன் தனது வில்லையும் அம்பையும் கையில் எடுத்தான். அவனை தடுத்த சுக்ரீவன், அவசரம் வேண்டாம் ராமா, எனது ஜென்ம வைரி வாலி மிகவும் பலவான், தனது கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரையிலும் போரிடும் தீரன் என அஞ்சினான். அப்போது ராமன், உங்கள் இருவருக்கும் இடையே அப்படி என்ன நடந்தது, ஏன் இந்த விரோதம், அதை சொல் என்றான். சுக்ரீவன் சொல்லலானான். மகிஷாசுரனின் மகனான துதும்பி என்பவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன். வானத்து தேவர்களையும் பூமியில் இருக்கும் மனிதர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். எவராலும் அவனோடு போரிட்டு வெல்ல முடியவில்லை. கடைசியாக துதும்பி யமனிடம் சென்று தன்னுடன் சண்டையிடுமாறு சவால் விட்டான். என்னால் உன்னுடன் சண்டை போட இயலாது. நீ கிஷ்கிந்தைக்கு சென்று அங்கிருக்கும் வாலியுடன் உன்னால் முடிந்தால் போரிட்டு பார் என யமன் சொல்ல, அதன்படி துதும்பியும் கிஷ்கிந்தை சென்று வாலியை போரிட அழைத்தான். கோபத்துடன் வெளியே வந்த வாலி துதும்பியை கொன்று அவனது உடலை வானத்தில் எறிந்தான். அது சென்று ருஷ்யமுக பர்வதத்தில் விழுந்தது. அங்கு தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகள் எல்லோரும் அந்த பருத்த உடலின் பாரம் தாங்க முடியாமல் மாண்டனர். அங்கிருந்த மாதங்கர் என்னும் முனிவர் கோபமடைந்து, வாலி இந்த மலை பக்கம் வந்தால் அவனுக்கு உடனடி மரணம் சம்பவிக்கும் என சபித்தார். துதும்பியின் மகனான மாயாசுரன் தனது தந்தையை கொன்றவனை பழி வாங்கவென
கிஷ்கிந்தைக்கு வந்தான். ஆனால் வாலியுடன் போரிட முடியாமல், அவன் கொடுத்த அடிகளின் வலி தாழ முடியாமல் பாதாள லோகத்திற்கு சென்று அங்கே ஒரு குகைக்குள் ஒளிந்தான். வாலி அவனை பின்தொடர்ந்து சென்று என்னை அந்த குகையின் வாசலில் காவலுக்கு நிற்க சொல்லிவிட்டு குகைக்குள் நுழைந்தான். ஆனால் பல மாதங்கள் ஆகியும் அவன் திரும்பி வரவில்லை. அத்தனை காலமும் நான் அங்கேயே நின்று காவல் காத்தேன். அந்த சமயத்தில் சில தேவர்கள் கிஷ்கிந்தைக்கு வந்து அதை தங்கள் வசமாக்க முனைந்தார்கள். இதை அறிந்த நான் ஒரு பெரிய பாறாங்கல்லை அந்த குகையின் வாசலில் வைத்து மூடிவிட்டு கிஷ்கிந்தை சென்று தேவர்களுடன் போரிட்டு அவர்களை முறியடித்தேன். 20 மாதங்கள் ஆகியும் வாலி இன்னமும் வரவில்லை. அதனால் அவன் இறந்துவிட்டான் என எல்லாரும் முடிவு செய்து கிஷ்கிந்தையின் பிரஜைகள் அனைவரும் எனது விருப்பத்திற்கு மாறாக என்னை அரசனாக்கினர். இதற்குள்ளாக மாயாசுரனின் தலையுடன் வாலி குகையின் முகத்துக்கு வந்தான். அது மூடப்பட்டிருப்பதை கண்டு மிரண்டு போய் இது என் வேலையாகத்தான் இருக்கும் என நினைத்து விட்டான். தனது வலிமையால் அந்த கல்லை அகற்றிவிட்டு நேராக கிஷ்கிந்தைக்கு வந்தான். அரியணையில் நான் அமர்ந்திருந்த காட்சியை கண்டதும் அளவில்லாத ஆத்திரம் அடைந்து என்னை கொல்வதற்காக ஒரு பெரிய கல்லை குகை வாசலில் வைத்து அடைத்துவிட்டு இங்கே என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டாயே என கோபமாக சொல்லிக்கொண்டே என்னை தாக்கினான். ஆனால் நளன், நீலன், ஜாம்பவான், மாருதி ஆகியோரின் உதவியால் நான் அங்கிருந்து தப்பி இந்த ருஷ்யமுக மலைக்கு வந்து இங்கேயே வசிக்க தொடங்கினேன். ஏனெனில் வாலிக்கு இருக்கும் சாபத்தால் அவனால் இங்கு வர முடியாது என்பதே இதன் காரணம் என சொல்லி அங்கே சிதறி கிடந்த துதும்பியின் உடலை காட்டினான். தனது கால் விரலால் அந்த உடலை அங்கிருந்து வெகு தூரத்திற்கு ராமன் எறிந்தான். இப்போது நீ ஒன்று செய், உடனே வாலியை போருக்கு அழை என ராமன் சுக்ரீவனிடம் கூறினான். அதன்படியே சுக்ரீவனும் கிஷ்கிந்தைக்கு சென்று வாலியை தன்னோடு போரிட அழைத்தான். வாலி கிளம்பிய போது அவன் மனைவி தாரை தனது கணவனை பார்த்து, நீ இன்று சுக்ரீவனுடன் சண்டை போட செல்லாதே. அவன் வழக்கமாக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு தான் வருவான். ஆனால் இப்போதோ சண்டையிட்டு தோற்ற 3 நாட்களிலேயே மீண்டும் வருகிறான். அவனுடன் இப்போது சேர்ந்திருக்கும் ராம லட்சுமணர்களின் உறுதிமொழி அவனுக்கு கிடைத்திருக்கிறது என நினைக்கிறேன். எனவே நீ இன்றைக்கு சுக்ரீவனுடன் போரிட செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என மன்றாடினாள். அது மட்டும் நடக்காது. நான் இன்று சுக்ரீவனின் தலையை வெட்டப் போகிறேன். அப்படியே நான் இறந்தாலும் என் மகன் அங்கதன் உன்னை காப்பாற்றுவான் என சொல்லிவிட்டு வாலி போருக்கு சென்றான். சுக்ரீவனுடன் சண்டை போடும்போது ஒரே பாணத்தால் ராமன் வாலியை வீழ்த்தினான். வாலியின் மனைவி தாரை ஓடி வந்து அவன் உடலின் மீது விழுந்து அழும்போது ராமன் அவளை தேற்றி சுக்ரீவனை மணந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினான். முதலில் தயங்கிய தாரை பிறகு அதற்கு சம்மதித்தாள். மீண்டும் அரசனான சுக்ரீவன் தனது மனைவி ருமை, புதிதாக கிடைத்த தாரை இருவருடனும் சுகமாக காலத்தை கழிக்கலானான். கொஞ்ச காலம் பொறுத்த ராமன் லக்ஷ்மணனை கிஷ்கிந்தைக்கு அனுப்பினான். அவன் வருவதை கண்ட மாருதி சுக்ரீவனை பார்த்து, ராமனுக்கு கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு நீ இப்படி சுகமாக இங்கே இருப்பதும் ராமன் காட்டில் அலைவதும் மிகவும் தவறானவை. அதோ அங்கே லக்ஷ்மணன் உனது அரண்மனை வாசலில் நிற்கிறான். நிச்சயம் நம் எல்லாரையும் அவன் கொன்றுவிடப் போகிறான். ஜாக்கிரதை என எச்சரித்தான். அதை கேட்டதும் பயந்து போன சுக்ரீவன் தனது மனைவிமாரையும் இதர வானரங்களையும் அழைத்து கொண்டு சென்று நேராக ராமனின் காலடியில் வீழ்ந்து பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான். தனது வானரங்கள் அனைவரையும் அப்போதே அனுப்பி சீதையை தேடி கண்டுபிடித்து ராமனிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட பணித்தான். தனது மோதிரம் ஒன்றை மாருதியின் கை விரலில் தனது அடையாளமாக ராமன் அணிவித்து அனுப்பி வைத்தான். வானரர்கள் அனைவரும் சீதையை தேடி புறப்பட்டனர். செல்லும் வழியில் ஒரு கானகத்தை கடக்கும் போது அவர்கள் அனைவரும் மதிமயங்கி கிறங்கினர். மேலே செல்ல முடியாமல் தவித்தனர். தண்டகர் என்னும் ரிஷி அந்த காட்டுக்குள் எவர் வந்தாலும் அவர்கள் புத்தி கலங்கி அலைவார்கள் எனும் சாபத்தை இட்டிருந்தார். அந்த காட்டின் வன தேவதை அவரது இளைய சிசுவை காவு வாங்கியதால் இப்படி ஒரு சாபம் கொடுத்தார். அந்த குழந்தை ஒரு அசுரனாக மாறி அந்த காட்டுக்குள் வருவோரை எல்லாம் தனக்கு இரையாக்கி கொண்டிருந்தது. வாலியின் மகனான அங்கதன் மட்டும்
இதனால் பாதிக்கப்படாமல் அந்த அரக்கனை கொன்றான். அப்படி கொல்லப்பட்டதுமே அந்த அரக்கனும் தனது சுய உருவை அடைந்தான். ராமனின் பெயரை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருந்ததால் ஏனைய வானரங்களும் அந்த ஆபத்திலிருந்து தப்பினார்கள். அந்த கானகத்தை விட்டு வெளியே வந்ததும் மும்முரமாக சீதையை பல இடங்களிலும் தேடி அலைந்து அவளை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய குகை அருகே வந்தடைந்தனர். அதற்குள் நுழைந்ததுமே மூச்சு திணறி பல வானரங்கள் மயங்கி வீழ்ந்தனர். தனது வாளால் அவர்கள் அனைவரையும் திரட்டி மாருதி அவர்களை அந்த குகைக்கு வெளியே அழைத்து வந்து காப்பாற்றினான். அங்கே ஒரு அழகிய நந்தவனம் இருந்தது. அங்கிருந்த மரங்களில் பழங்கள் பழுத்து குலுங்கின. ஆனால் ஒரு பழத்தை கூட அவர்களால் பறித்து தின்ன இயலவில்லை. சுப்ரபா என்னும் ஒரு அழகிய பெண் குதிரை அங்கே நின்று கொண்டிருந்தது. இந்த தோட்டத்தை நிர்மாணித்தவர் யார் என மாருதி அந்த குதிரையிடம் கேட்டான். மாயாசுரன் என்னும் அரக்கன் செய்த தவத்தில் மகிழ்ந்த பிரம்மன் அந்த குகையை நிர்மாணித்து அவனிடம் இந்த குகையை உனக்காகவே அமைத்திருக்கிறேன். நீ எப்போதும் இதற்குள்ளேயே இருக்க வேண்டும். ஒருபோதும் இதை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என சொல்லியிருந்தார். அந்த குகைக்குள் இருந்தபடியே அனைத்து அசுரர்களும் நலமாக வாழ வேண்டுமென மாயாசுரன் விஷ்ணுவை குறித்து இடைவிடாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். அதை கண்டு பயந்து போன இந்திரன் பிரம்மதேவரிடம் வந்து எப்படியாவது அந்த அசுரனை குகையை விட்டு வெளியே வர செய்யுமாறு வேண்டினான். அவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பிரம்மனும் ஹேமா என்னும் ஒரு அழகிய தேவ கன்னிகையை படைத்து அந்த குகைக்கு அனுப்பினார். அவளை பார்த்த அந்த கணமே மாயாசுரன் அவள் அழகில் மயங்கி போனான். தன் மீது மையலில் விழுந்து விட்டான் என தெரிந்த ஹேமா மெதுவாக குகையை விட்டு வெளியே நடந்தாள். பிரம்மதேவர் சொன்னதை மறந்த மாயாசுரன் அவளை பின்தொடர்ந்து நடந்து குகைக்கு வெளியே வந்தான். அப்படி வந்த மறு கணமே அவன் மரித்தான். அவனது சாவுக்கு பின்பு அந்த தேவ கன்னிகை இந்த தோட்டத்தில் சில காலம் வசித்த பின்னர் விஷ்ணு லோகத்திற்கு புறப்பட்டாள். அப்படி போகும்போது என்னை இந்த ரூபத்தில் தோட்டத்திற்கு காவல் வைத்துவிட்டு வானரங்கள் சிலர் இந்த தோட்டத்திற்கு வருவார்கள். அப்போது நீயும் உனது சுய ரூபத்தை அடைவாய் என சொல்லி சென்றாள். இப்போது நீங்கள் வேண்டிய மட்டும் பழங்களை சாப்பிடலாம் என சுப்ரபா எனும் அந்த குதிரை சொன்னது. வயிறு நிரம்ப பழங்களை சாப்பிட்டாயிற்று. இப்போது நாங்கள் இந்த இடத்தில் வழி தெரியாது மாட்டிக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரமே நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும். தயவு செய்து இந்த உதவியை நீ செய்ய வேண்டுமென மாருதி கேட்டுக்கொள்ள அனைத்து வானரங்களையும் தங்கள் கண்களை மூடிக்கொள்ளும்படி சுப்ரபா சொன்னது. ஒரு கணத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு கடற்கரையில் இருந்தனர். சுப்ரபா தனது பழைய உருவை அடைந்து நேராக ராமனை சென்று பணிந்துவிட்டு தன் கணவனுடன் சேர வானுலகம் சென்றாள். இனி சீதையை தேடும் ராமனின் பயணம் நாளைக்கும் தொடரும். 3வது நாள் ராம விஜய பாராயணம் நல்லபடியா முடிவுற்றது. கலந்துகிட்ட எல்லாரும் தொடர்ந்து கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ஜெய் சாய்ராம்.